முகூர்த்தம் மேட்ரிமோனி. ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது, பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது. உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே. இப்போதே முகூர்த்தம் மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி விக்கெட்டை கிட்டத்தட்ட கைப்பற்றியும் கோட்டை விட்டாங்க ஆஸ்திரேலியா டீம். கோலி நிதானமா ஆடினாலும் அரை சதம் கடந்து ஆஸ்திரேலியாவுக்கு அச்சுறுத்தலா இருந்தார். கோலி கொடுத்த விக்கெட்டை கைப்பற்றியும் ரிவ்யூ கேட்காம சொதப்பினாரு ஆஸ்திரேலியா கேப்டன் டிம் பெயின். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியன் டீம் டாஸ் ஜெயிச்சாங்க. கேப்டன் கோலி முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணார். ஓப்பனர் பிருத்வி ஷா 2வது பந்தில் டக் அவுட் ஆனார். மயங்க் அகர்வால் 17 பந்துகளில் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா புஜாராவும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டு நிதானமாக ஆடிட்டு வந்தாங்க. இவங்களுடைய நிதானமான ஆட்டத்தால் ரன் ரேட் ஓவருக்கு 2 கீழே இருந்தது. அப்போ விக்கெட் எடுக்க முடியாம ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் தவிச்சிட்டு வந்தாங்க. அப்போ 35வது ஓவரை நாதன் லைன் போட்டாரு. அந்த ஓவரோட முதல் பந்தை கோலி ஃபேஸ் பண்ணாரு. கோலி லெக் திசையில போன பந்தை அடிக்க முயற்சி பண்ணி தவற விட்டாரு. பந்தை ஆஸ்திரேலியா டீம் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான டிம் பெயின் கேட்ச் பிடிச்சாரு. அவர் அவுட்டு கேட்டாரு. இருந்தாலும் அம்பையர் அவுட்டு தர மறுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ரீப்ளேவில் பார்த்தாங்க. அப்போ அந்த பந்து விராட் கோலியோட கிளவுஸ்ல மிக மெல்லிய அளவில் படுறது தெரிஞ்சுது. ஆனாலும் டிம் பெயின் அம்பையர் மறுத்ததை ஏத்துக்கிட்டாரு. டிஆர்எஸ்ல 15 வினாடிகள் நேரம் இருந்தது. அதுல 2 வினாடிகள் இருக்கிற வரைக்கும் ரிவ்யூ கேட்கறத பத்தி விவாதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரிவ்யூ கேட்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. கையில 3 ரிவ்யூ இருந்தும் அவர் விராட் கோலியோட விக்கெட்டை கோட்டை விட்டாரு. அதுக்கப்புறமா விராட் கோலி நிதான ஆட்டம் ஆடி அரை சதம் கடந்தார். 123 பந்துகள்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு கோலி. 180 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 74 ரன்கள் அடிச்சு விராட் கோலி ரன் அவுட் ஆயிட்டாரு. ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட விராட் கோலி டீமோட விக்கெட்டை காப்பாற்றிட்டே இருந்தாரு. ஒருவேளை விராட் கோலியோட விக்கெட்டை முன்னாடியே டிம் பெயின் ரிவ்யூ கேட்டிருந்தா கண்டிப்பா இந்தியாவுடைய ஸ்கோர் கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கும்.